நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெத்துலசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி சோனியா அகர்வால் நடித்து குரு எழுதி இயக்கிய பருத்தி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா. கோதண்டம் அண்ட் கோ மற்றும் லட்சி கணேஷ் தயாரிப்பில் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் உதவியாளர் குரு எழுதி இயக்கிய திரைப்படம் பருத்தி. ஏற்கனவே இவர் பாரதிராஜா அவர்களின் மகன் மனோஜ் கே பாரதி அவர்களை வைத்து வளையல் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். ரஞ்சித் வாசுதேவன் இசையமைக்க ராஜேஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மக்கள் தொடர்பு நிதிஷ் ஸ்ரீராம். இத்திரைப்படம் பெரும் பொருட்செலவில் படமாக்கப்பட்டுள்ளது. இதன் படப்பிடிப்பு ஓசூர் தேன்கனி கோட்டாவில் நடைபெற்றது. முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகை சோனியா அகர்வால் மற்றும் திரைப்படத்தில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திரைப்படத்தில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கிராமத்து வாழ்வியலையும் உணர்வு போராட்டத்தையும் இத்திரைப்படத்தில் கொண்டு வந்துள்ளனர். சமூக சிக்கல்களில் சிக்கி தவித்து பால்ய பருவத்தை கடக்கும் சிறார்களின் மனநிலையை யதார்த்தத்துடன் மிகவும் உணர்வுபூர்வமாக கிராமத்தில் இருந்து வாசம் மாறாமல் இயக்குனர் எடுத்து வந்திருக்கிறார். அனைத்து தரப்பு மக்களும் பார்க்கும் சிறந்த படமாக அமையும். இப்படம் வரும் 25ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையிலே அதன் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. நிகழ்வு சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் திருமலை, நடிகர் உதயா, நடிகை சோனியா அகர்வால் மற்றும் படக்குழு கலந்து கொண்டனர். நிகழ்வில் உதயா பேசும்போது, சோனியா அகர்வால் எனக்கு 7G ரெயின்போ காலனி திரைப்படத்தில் இருந்து மிகவும் பிடிக்கும். முதல் முறையாக கிராமத்து கதை களத்தில் அவர் பார்த்து மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். தொடர்ந்து தயாரிப்பாளர் இயக்குனர் திருமலை பேசும்போது, தமிழ் சினிமாவின் நிலை மிக மோசமாக உள்ளது. பெரிய திரைப்படத்திற்கு ஃபைனான்ஸ் போன்ற வசதி எளிதாக கிடைக்கிறது. சிறிய திரைப்படத்தை தயாரிப்பாளர்கள் மிகுந்த சிக்கலுக்கு ஆளாகி வருகின்றனர். சிறிய தயாரிப்பாளர்களுடைய நிலைமையை காக்கக்கூடிய வகையில் வரும் தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தலில் நல்ல தலைவர்கள் கிடைக்க வேண்டும். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி திரைப்படம் வெளியானவுடன் ஆன்லைனில் வருவதில்லை. இருப்பினும் தமிழ் திரைப்படம் வெளியான அன்றே இரவிலேயே திரைப்படம் இணையதளத்தில் வந்துவிடுகிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நிகழ்வில் சோனியா அகர்வால் பேசும்போது, முதல் முறையாக கருப்பு நிற ஒப்பனையுடன் நடித்துள்ளேன். இயக்குனர் என்னிடம் வந்து கதை சொல்லும்போது, வேறு யாராவது ஒப்பந்தம் செய்யலாமே, என்னை எதற்காக ஒப்பந்தம் செய்கிறீர்கள் என கேட்டேன். அதுக்கு அவரோ என் மீது நம்பிக்கை இருப்பதாகவும் என்னிடம் இருக்கும் இயல்பான நடிப்பு நிச்சயம் திரைப்படத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்தார். நிச்சயமாக எல்லோருக்கும் விருப்பமான படமாக அமையும் என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.